அப்படியே கண்களை மூடி கடந்த 4 மாதங்கள் என்னை காத்து கொண்டார், என்னை நடத்தினார், என் தேவையெல்லாம் சந்தித்தார், என்னுடைய விருப்பங்களை வாஞ்சைகளை நிறைவேற்றினார். சூழ்நிலைகளுக்கு அவர் என்னை ஒப்பு கொடுக்கல. அந்த நன்றி உள்ளவங்க இருக்கிற இடத்தில் அப்படியே கண்களை மூடி, இது எவ்வளவு பெரிய கிருபை. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. என்னை நடத்துங்களே ஆண்டவரே. என்னை எத்தனை பேர் நீங்க அறிக்கை செய்வீங்க? என்னை நடத்துனீங்களே ஆண்டவரே, எங்களை பாதுகாத்து கொண்டீங்களே ஆண்டவரே, எங்களை சுமந்தீரே ஆண்டவரே, எங்களை விசாரித்தீரே. எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம், நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம், நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். திரும்பவும் சொல்லுவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். திரும்பவும் சொல்லுவோம். அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. சொல்லுவோம். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. என்னை தேடி வந்த நல்ல நேசரே. சொல்லுவோமா. என்னை தேடி வந்த நல்ல நேசரே. என்னை தேடி வந்த நல்ல நேசரே. மட்டும் என்னை தேடி வரலனா என்னை தேடுவதற்கு இன்னைக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்கப்பா. என்னை தேடி வந்த நல்ல நேசரே. கண்கள் என்னை கண்டதாலே நன்றியோட நன்றியோட நன்றி
நன்றியோட உயிர் வாழ்கின்றேன். நன்றியோட நன்றியோட ஹல்லேலூயா. என்னை கண்டதாலே உயிரோடென்று நிலைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. என்னை சேர்த்து கொண்ட நல்ல போல ஒரு நேசர் இருக்க முடியுமா? என்னை சேர்த்து கொண்ட சேர்த்து கொண்ட ஹல்லேலூயா. இன்னும் அவர் பக்கம் இருக்கிறதுனாலதான் நீ உயிரோடே இருக்கிற. நீ மட்டும் அவர் விட்டு விடுவாயாகில் உன்னை அழிப்பதற்கு எத்தனையோ எருதுக்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நீ இன்னும் அவர் பக்கம் நிற்கிறதுனால, அவர் பட்சம் நிற்கிறதுனால நீ உயிரோடு கூட இருக்கிற. அல்லேலூயா. அழகான கண்கள் கண்கள் என்னை கண்டதாலே எல்லோரும் சொல்லுவோம். எல்லாரும் சொல்லுவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எப்பயோ நான் முடிஞ்சிருக்கணும். எப்பயோ நான் முடிஞ்சிருக்கணும். மங்கி எரிகிற திரிய அணையாதவர், நெறிந்த நாணலை முறித்து போடாத தெய்வம். அல்லேலூயா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கிறேன். நன்றியோடு நன்றியோடு நன்றி பெருகு. நன்றியோட சொல்லுகிறோம். நன்றியோட சொல்லுகிறோம். நன்றியோட சொல்லுகிறோம்ப்பா. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழுகிறேன். ஒத்துக்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொன்னா போதும். ஒரு வசனம் ஞாபகம் வருது. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு பிறவி சப்பானியை பவுல் நடக்க வச்சிருக்கார். பிறந்ததிலிருந்தே சப்பானி, அவன் இப்ப நடக்கிறான். எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு சூழ்நிலை. ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூத தலைவர்கள் இந்த இயேசுவின் நாமத்தை பரப்புகிற இந்த பவுலை கல்லாலேயே அடிக்கிறாங்க. இப்படி
அப்படிலாம் நடந்துச்சுன்னா இயேசுவின் நாமம் இன்னும் பரவுன்னு சொல்லி கல்லாலே அடிக்கிறாங்க. பைபிள் அங்க என்ன தெரியுமா எழுதிருக்கு? அவன் இறந்துட்டான் அப்படின்னு முடிவு பண்ணி பவுல என்ன பண்ணாங்கன்னு எழுதியிருக்குன்னா தர தர தரன்னு இழுத்துக்கிட்டே போனாங்களாம். அவன் செத்துட்டான் அப்படின்னு அவங்க நம்பி ஒரு இடத்துல அவனை போட்டுடுறாங்க. எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 14:19 வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்த சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி, என்னங்க எழுதியிருக்கு? செத்துட்டான், மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். வாசிப்போம். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து, கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மரிச்சிட்டான், செத்துட்டான், முடிஞ்சிட்டான், முடிந்தது அப்படின்னு நம்பப்பட்ட ஒரு மனுஷன் எழுந்து எங்க போனான்னு போட்டிருக்குங்க? பட்டணத்துக்குள். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் எப்பயோ முடிஞ்சிருக்கணும், நான் நன்றியோட இந்த மாதத்தை துவங்கணும்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. எப்பயோ முடிஞ்சிருக்கணும். எத்தனையோ கல்லு என் மேல எரியப்பட்டது. எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? எத்தனையோ கல்லு என் மேல எரியப்பட்டது. எத்தனையோ விதமான கல், எத்தனையோ விதமான கல். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அவமானம் பாருங்க. ஒரு நாய இழுத்துக்கிட்டு போகிறது போல அவனை இழுத்துட்டு போனான். என் வேதம் சொல்லுகிறது, அவன் இறந்து போனான் என்று எழுதல, அவன் எழுந்து பட்டணத்துக்குள் போனான். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் தான் என்னை எழும்ப செய்தது நம்புறவங்க. அல்லேலூயா. எத்தனை பொல்லாத மனிதர்கள், எத்தனை கெட்ட மனிதர்கள். யோசித்து பாரு. நிறைய எவ்வளவு ஒரு நல்ல மனுஷனை கூட நம்ம பார்க்கலையே. எவ்வளவு மோசமான எண்ணம் உடையவர்கள், எவ்வளவு மோசமான மனசு உடையவர்கள். ஒரு அன்பானவன் கூட இல்லை, ஒரு பாசத்துக்குரிய ஆள் கூட கிடையாது. தேவ பிரசன்னம் என்னோடு இருந்ததுனாலதான் நான் இன்னைக்கு எழுந்திருக்கிறேங்கிறவங்க அவங்க மட்டும் நன்றியோட அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 22 தாவீது சொல்லுகிறார், பாசான் தேசத்து எருதுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. எருதுக்கள்ங்கிறது யார சொல்றாரு? மனிதர்களை சொல்லுகிறாரு. பாசான் தேசத்து எருதுக்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. அல்லேலூயா. அந்த இயேசுவதான் பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளி அவரை உயர்த்தினார்னா, அல்லேலூயா, இதுக்கு அப்புறம் என்னுடைய பேர் உயரும், என் பேரு பெருமைப்படும், நான் உயர்வேன், நான் நடப்பேன், நான் வாழ்வேன், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். நம்புறவங்க மட்டும் இன்னும் சத்தமா, எத்தனை கல் என் மேல் எரியப்பட்டாலும், எத்தனை பாசான் தேசத்து எருதுக்கள் என்ன சூழ்ந்து கொண்டாலும் என்ன முடிக்க முடியாது அப்படி நம்புறவங்க சத்தமா அறிக்கை செய்யலாம். அல்லேலூயா. என்ன முடிக்க முடியாது. காரணம், அந்த எருதுக்களை காட்டிலும், மனிதர்களை காட்டிலும், என் மேல் எரியப்பட்ட கல்லை காட்டிலும் நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர், நான் ஆராதிக்கிறேன் என் தெய்வம். மகா பெரியவர், மகா வல்லமை உள்ளவர், மகா பராக்கிரமசாலி. அப்படி நம்புறவங்க கையை தட்டி அதை ஏற்றுக்கொள்வோம். எஸ் அல்லேலூயா. எஸ் அல்லேலூயா.
Yes, hallelujah. Hallelujah. ஆண்டவர் எனக்கு நிறைய வாக்கு தத்தங்களை எல்லாம் கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்தினார். அதை நினைச்சுதான் இந்த பாட்டை நான் அழுதுகிட்டே நான் பாடினேன். அழகான கண்கள் என்னை கண்டதால முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழுகிறேன். எத்தனை பேருங்க என்னோடு சேர்ந்து அந்த பாட்டை பாடி ஆண்டவரோட மகிமைப்படுத்தும்? பாடுவோமா? நல்ல பாடி ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் சஸ்னே தேடி வந்த நல்ல நேசரே, என்னை தேடி வந்த நல்ல நேசரே. ஆண்டவரே, உங்க அழைப்பு மேலானது. சொல்லுங்க, உங்க அபிஷேகம் மேலானது. எதை காட்டிலும் மேலானது. பொல்லாத மனிதர்களை காட்டிலும் மேலானது. பிசாசை காட்டிலும் மேலானது. பகைஞனை காட்டிலும் மேலானது. எதிராளிகளை காட்டிலும் மேலானது. நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த
வரட்டும். என்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கொண்டு இருப்போம். நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உங்களால நான் உயிரோட இருக்கப்பா. முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நன்றி உள்ளவங்க ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். ஹalleluya. ஏன் முடிந்தது என்று நினைத்த நான் உயிரோடு இருக்கிறேன். இவ்வளவு கல்லு, இவ்வளவு காயம், இவ்வளவு ரத்தம் போய் பவுல் ஏன் உயிரோடு இருந்தாருன்னா, அவர் மேல எரியப்பட்ட கல்லை காட்டிலும் அழைப்பு ரொம்ப பெருசு. ஹalleluya. பக்கத்துல உள்ள கையை பிடி சொல்லுங்க, உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கு, அதனாலதான் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஹalleluya. வசனம் சொல்லுது, எவர்களை முன் குறித்தாரோ அவங்க தான் இங்க உட்கார முடியும். இல்லைன்னா நீ எல்லாம் நிரந்தரமா இருக்கவே முடியாது. ஹalleluya சொல்லுங்க பார்ப்போம். இந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன்னா என் மேல என்ன இருக்கு? அழைப்பு. ஹalleluya, ஹalleluya. அந்த அழைப்பு பகைஞனை காட்டிலும் பெருசுன்னு அறிக்கை செய்ய பார்ப்போம். அந்த அழைப்பு எதிராளிகளை காட்டிலும் பெருசு. ஹalleluya. அந்த அழைப்பு என் மேல எரியப்படுகிற கல்லை காட்டிலும், காயத்தை காட்டிலும் அது பெருசு. அழைப்பு பெருசு. ஹalleluya. ஆமென். அது பெருசா இருக்கிறதுனால ஆமென். சொல்லுங்க, நான் திரும்பவும் நான் என்ன பண்ணுவேன்? எழும்புவேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கையை உயர்த்தி சொல்லுங்க, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கிறேன். ஹalleluya. உங்க அழைப்பு மேலானது, உங்க அபிஷேகம் மேலானது. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி நீ அதை பெருசா பாரியா, அதுதான் உன்னை வாழ வைக்க போகிறது. ஹalleluya, ஹalleluya. நீ அழைக்கப்பட்டவன், நீ அழைக்கப்பட்டவள். ஹalleluya, ஹalleluya. அதனால நீ தோத்து போக மாட்ட, நீ தோத்து போக மாட்ட. நீ தோத்து போனது மாதிரி இருக்கும், நீ அவமானப்பட்டது மாதிரி இருக்கும், எல்லாம் உன்னை இழுத்துட்டு போய் ஒரு குப்பை மேட்ல தள்ளுறது மாதிரி இருக்கும். ஆனா தேவ ஊழியக்காரனா நான் தைரியமா சொல்லுவேன், நீ குப்பையிலேயே நீ கடக்க மாட்ட. நீ முடிஞ்சிட்ட நினைச்ச மக்கள் நடுவில் கர்த்தர் உன்னை மீண்டு எழுப்பி நிற்க செய்வாரு. நம்புனீனா இந்த மே மாதம் நான் எழும்புவேன், நான் பட்டணத்துக்குள்ள போவேன். யார் யாரெல்லாம் என்னை முடிஞ்சிச்சு நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி போய் புது பலத்தோடு, புதிய கிருபையோடு, புதிய அபிஷேகத்தோடு எத்தனை பேர் கையை தட்டி அதை பெற்றுக் கொள்வீங்க? ஹalleluya, ஹalleluya. ஒரு புதிய பொழிவோடு, ஒரு புதிய தோற்றத்தோடு நான் போய் நிற்பேன். ஹalleluya, ஹalleluya.